என்ன சொல்லு? என் அழகு பிள்ளை எங்க இருக்கீங்க? என்னவோ தெரியலடா, உன்னைய பார்க்கணும் போலயே இருக்கு. அவன் மீட் பண்ணலாமா? நானுமே உங்ககிட்ட பேசலாம் தான் முடிவு எடுத்துருந்தேன். எப்பயும் மீட் பண்ற இடத்துக்கு நீ வந்துடு, நான் வந்துடுறேன். இவ்வளவு நாள் நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமோ அந்த விஷயம் நடந்துருச்சுமா. நான் அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொன்னம்மா நம்ம லவ் பத்தி. வீட்டுல அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்க சொல்றாங்கம்மா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் இதுக்காக. அப்படி ஒரு சந்தோஷமான மூமெண்ட்மா. அதை சொல்றதுக்காக தான் உன்னை வரவே சொன்னேனா. ஏய் லூசா, நீ கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? என்ன அவசரம் உங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு நீ? ஓ, நான் ஒன்று சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. எனக்கு இந்த லவ்லலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி போகிறேன், வேற ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன். உனக்கு எனக்குலாம் செட்டே ஆகாது. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். அவ்வளோதான். என்னம்மா சொல்ற? நீ சொல்றதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நம்ம இவ்வளவு தூரம் அதுக்காக தாம்மா கஷ்டப்பட்டோம். ஃபோன் பேசும் போதெல்லாம் நீ ரொம்ப அழகு, நீ ரொம்ப செல்லோன்னு என்னை எப்படி எல்லாம் பேசியிருப்ப. நம்ம ஃபியூச்சர் நம்ம எப்படி எல்லாம் யோசிச்சிருப்போம். என்னமா நீ இப்ப வந்து இப்படி சொல்ற? ஏறு, உனக்கு எனக்கு செட்டே ஆகாது. உன் லைஃப்பை நீ பாரு, என் லைஃப்பை நான் பாக்குறேன். சும்மா அந்த நசன்னு கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்காத. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ், நான் கிளம்புறேன், என்னை விடு. ஐயோ என்னை விடு ப்ளீஸ். விட்டு போன வாசலிலே ஏமா ஏமா யாருமா நீ இங்க உட்காந்துருக்க? இது விளையாடுற இடம், நான் சுத்தம் பண்ண போறோம், அங்கிட்டு போய் இருக்கீங்களா? சார், ஒரு 5 நிமிஷம் மட்டும் தனியா மட்டும் உட்காந்து அழுதுட்டு மட்டும் போயிடுறேன் சார். என்னமாச்சு? ஏன் தனியா உட்காந்து அழுகிட்டு இருக்கீங்க? சார், நான் ஈஸியா எல்லாத்தையும் ஏமாந்துருவேன் சார். இப்ப கூட பாருங்க, ஏமாந்துட்டுதான் சார் உட்கார்ந்துருக்கு. ஏமா, இந்த உலகத்துல ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா. அதுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டு இருக்கலாமா? நான் இருக்கம்மா. எப்பப்பப்பப்பப்பா, எவ்வளவு பிரச்சனை வேணா அடைக்கலாம் போல, இது அடைக்க முடியலையாடா. இங்க வந்து என்னமா பண்ற? யாருமா நீங்க? உங்களுக்கு அறிவு எதுவும் இல்லையா? அப்படி என்ன நடந்துச்சு? இப்ப சாக போயிருக்கீங்க. அண்ணே, உலகம்னு ஒருத்தரை நினைச்சிருந்தேனே, அவனே என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். சரி, ஆறுதல் சொல்ல வராங்கன்னு பார்த்தா அவங்களும் இதை தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறாங்கண்ணே. ஏனே, பொண்ணா பிறந்தா தப்பானே? இந்த காலத்துல பணத்துக்காகவும் உடலுக்காகவும் அழகுக்காக தான் லவ்வ தேடி போறாங்க. இப்படி சாகன்னு முடிவெடுத்தா தினமும் ஒவ்வொருத்தரும் செத்துக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல சாகன்னு எண்ணத்தை தூக்கி குப்பையில போட்டு உங்களுக்காக உசுர கொடுக்க தயாரிக்க தாய் தப்பனுக்காக வாழ பாருங்கம்மா. போங்கம்மா, போங்க.